ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. நான் எந்த மாதிரி வீட்டில் பூஜை பண்ணுன்றதை தான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய டே வந்து இன்றைக்கி 4 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு நிலவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டு அதுக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் மார்னிங்கே ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, செவ்வாய் வெளியில் வந்து நான் ஆல்மோஸ்ட் 4 o'clock எந்திரிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் வந்து ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு வழிபட ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சும் நான் வந்து செவ்வாய் ஹோரையில் தான் விளக்கேற்ற முடிஞ்சிச்சு. என்னால் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையே இன்றைக்கி வந்து செய்ய முடியல. ஏன்னா ரொம்ப டிலேவான மாதிரி ஆகிடுச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜையே வந்து நான் 5:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ ஒர்க்கும் பண்ணிவிட்டு பூஜை சாமான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 ஆகிடுச்சு. 5:30 தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். நான் எப்பயுமே 5 o'clock அதுக்குள்ளேயே வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் திருப்தியாக பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரொம்ப அவசர அவசரமாக பண்ணதுனால எனக்கு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்து செவ்வாய் ஹோரையிலே வந்து முருகனுக்கு வந்து கிருத்திகை விரதத்தையும் நான் தொடங்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 6 to 7 வந்து செவ்வாய் ஹோரை பார்த்திங்கன்னா எவ்வளோ விசேஷமாக இருக்குன்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிருத்திகை எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமாக இருந்ததுனால எனக்கும் ரொம்ப ஹாப்பியாகவே இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறதுக்காக நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் இன்றைக்கி வந்து முருகனுக்கு நிவேத்தியமாக பார்த்திங்கன்னா பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப பெருசாக செய்ய முடியல என்னால் மார்னிங் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ ஏன்னா மத்தியானம் இல்லைனா ஈவினிங் டைமில் ஹோரை டைமில் விளக்கேற்றுறோம்னா ஏதாச்சும் பிரசாதம் பண்ணலாம். ஸோ இந்த நிவேதனமே எனக்கு வந்து முருகனுக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். யாரெல்லாம் வந்து நினச்சது நடக்கணும், நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும், அதாவது எல்லாமே 100% சொல்ல முடியாது, 99% நமக்கு ஏதாச்சும் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஒரு மைனஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சது அதாவது நினச்சது நடக்கணும், கிடைக்கிறது எல்லாமே வந்து நமக்கு நல்லதாகவே இருக்கணும். ஸோ வேலை கிடைக்கணும், ஜாபுக்கு போகணும், அண்ட் தென் வந்து பசங்க நல்லா படிக்கணும், நமக்கு நிம்மதி கிடைக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜையில் விளக்கேற்றுங்க. நான் தொடர்ந்து எல்லா வீடியோலையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சேம் அதே மாதிரி தான் என்னோடய டே வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல தூக்கத்தை. பட் என்னன்னு தெரில, இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. கண்டினியூவாக பண்ண முடியல. அது உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், நான் கண்டினியூவாக போட முடியல என்னால். ஏன்னா அது என்ன ஒரு இதுன்னு தெரில. நான் நேற்று வந்து வடபழனி கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ நைட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதனாலேயே வந்து இன்றைக்கி ஒரு 4 o'clock எந்திரிச்சு அவசர அவசரமாக எல்லா வேலையும் பண்ணேன். பூஜை பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடேவே க்ளீன் பண்ணி வச்சதுனால எனக்கு அந்த பூஜை பாத்திரத்தை கை வைக்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. பட் வந்து இப்போ முருகருக்கு நிவேதனம் பண்ணணும், வெத்தலை தீபம் ஏற்றணும்னா அதுக்கு வந்து தாம்பூலத்தட்டுக்கள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை மட்டும் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். முருகர் ஃபோட்டோவுக்கு வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். என்கிட்ட வந்து நான் வந்து வேலி வழிபாடுலாம் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இன்னும் பண்ணலை. ஏன்னா தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் இன்னும் அந்த விஷயத்த மட்டும் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நானும் பண்ணலான் இருக்கேன். பட் இப்போது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா எனக்கு அதில் வந்து இன்னும் ஃபுல்லாக வரல. ஏன்னா வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, வேல் வச்சுருந்தா ரெகுலராக கண்டினியூவாக பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக பண்ண முடியுமா, டெய்லியுமே பண்ண முடியுமா? ஏன்னா வந்து நான் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி ரிலேட்டிவ் வெளியில் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போவேன். ஒரு நாள் 2 days 3 days இந்த மாதிரி தங்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் என்னால் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இன்னும் அந்த பூஜையை நான் ஆரம்பிக்கலை. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இந்த டே இன்றைக்கி போச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் கொஞ்சம் லைட் ஃபேஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்னடா அது இத்தனை நாள் போடலையே, இன்றைக்கி மட்டும் போட்டிருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு வந்து ஃபேஸ் காட்டி போடணும்னு ஆசையாக இருக்குது. தட் மீன்ஸ் எனக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் ஏன்னா வந்து நானே வந்து வீடியோ வந்து கவர் பண்ணுறதுனால எனக்கு கேமரா ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ அதேமாரியுமே வந்து நான் காலையில் 4 o'clock எந்திரிச்சாலுமே அவசரமாக பண்ணதுனால நான் வந்து கேமராவில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலை. அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் நல்ல கிளிப்பிங்கோடு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சேம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அந்த உருளி வாங்கியிருந்தேன். ஸோ நேற்று நான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் நான் ரொம்ப நாளாகவே உருளி வாங்கணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ மண் உருளி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பித்தளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ரொம்ப சொல்லப்போனால் எனக்கு எக்ஸ்பென்சிவ் தான் பித்தளை வந்து. ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மண்ணுருளியில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மண்ணுருளி வாங்கி அதுக்கு டெக்கரேட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு டே வந்து. எனக்கு வாசலே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்க கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.